கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த தானியேலுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கு நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடியேனில் சாட்சியை நிறுத்தின கிருபைக்காக தேவ நன்றியோடு துதிக்கிறேன். நான் ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறே, இயேசுவே நன்றி சொல்கிறே. கர்த்தராமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. நான் குமரி மாவட்டத்திலேருந்து பக்கத்தில் 5 கிராமம், பக்கத்தில் ஜேம்ஸ்டோனுங்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். எங்கள் சொந்த குடும்பம் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நானும் இந்து கோயிலில் நான் சாமி ஆடின ஒரு பையன். 1-2 கோயிலில் 4 கோயிலில் நான் சாமி ஆடினேன். எங்கள் குடும்பத்தில் வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். எங்கள் தாத்தா பேர் வெள்ளையநாடார். அவங்களுக்கு மொத்தம் 10 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளையோட பையன்தான் நான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா 2 கல்யாணம் திருமணம் பண்ணிட்டாங்க. அதே போல் எங்கள் அப்பாவும் 2 திருமணம் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் நாங்கள் நிறைய பேர்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் குறி சொல்லியிருக்கிறோம். கோயிலில் வச்சு நாங்கள் சாமி ஆடும்போது வெள்ளி செவ்வாய்னா எங்கள் குடும்பத்தில் வீட்டு வாசலில் ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு நாங்கள் குறி சொல்லுவோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் குறி சொல்ல எங்களுக்கு ஆள் இல்லை. என் குடும்பத்தில் உள்ள பேக்ரவுண்ட்லாம் ஒரு கொலைகார குடும்பம். கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க, என் கிராமத்தில் இருந்து கேட்டாச்சுன்னா. அந்த குடும்பத்தில் இருந்து என்னையும் தெய்வம் தொட்டார். அநேக கொலை வழக்குகள் எங்கள் அப்பா பேரில் எங்கள் சித்தப்பா பேர்லாம் உண்டு. அதனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆஸ்திகள் அவ்வளோத்தையும் என் குடும்பத்தில் எல்லாம் இழந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னடா தெய்வங்கன்னு சொல்லிட்டு நான் விரதம் போட்டுலாம் நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு. 40 நாள் அப்படின்னு விரதம் இருந்து கன்னியாகுமரி முத்தாரம்மன் கோயிலை சுற்றி உருண்டு அப்படிலாம் வாழ்ந்த நாட்கள்லாம் உண்டு. அதிகாலை 5 மணிக்கு போய் கடலை குளித்து அந்த கோயிலில் உருண்டுட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் பூசை போட்டு அப்படிலாம் இருந்த எங்களுக்கு வாழ்க்கையில் தரித்திரமே ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. நாட்கள் கடந்து போக 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 ஒரு நாள் எங்கள் குடும்ப கோயிலில் சுடலை கோயிலில் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து நாங்கள் சாமி ஆடுறோம். ஆடும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, என்னப்பா இதில் இது கள்ளச்சாமி எது நல்ல சாமி எதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டீ குடிக்கக்கு மஞ்சள் தண்ணி குடிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் சித்தப்பா அதில் கொஞ்சம் ஞானமாக செயல்பட்டு அவர் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் கோயிலுக்கு போகாமல் என்னை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு போச்சு. கடைசி நான் எங்கள் வீட்டுக்கு உள்ள மன்னராஜான்னு ஒரு கோயிலில் நான் சாமி ஆடுவேன். என் பேரும் மன்னராஜா தான். இப்பொழுது நான் ஆண்டவர் ரசித்து என்னை வேறு பிரித்தனால என் பேரை நான் சுரேஷாக மாற்றிட்டேன். இன்னும் வாழ்க்கையில் சொல்லப்போனால் என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் ரசிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்படலை. என்னை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு குப்பையிலேருந்து என்னை தூக்கி வச்சு அவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்னை அமர பண்ணியிருக்கிறார். அவர் நல்ல தெய்வம். என் வாழ்க்கையில் நான் அவர் கண்ட தெய்வம் அவர் நல்ல தெய்வம். சின்ன வயசில் நான்லாம் படிக்கும்போது ஒரு குடும்ப சூழ்நிலை நிமித்தம் என்னை சின்ன வயசில் எங்கள் அம்மா 6 மாத கை குழந்தையில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா நல்லா குடிக்கிறதுனால
அடிக்கடி சண்டை வந்து என்னை வந்து வீட்டில் போட்டு விட்டாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாரும் எடுத்து பாதுகாத்து அந்த ஆட்டுக்கு கறக்கிற பால் தந்து எங்களை வளர்த்தாங்க. அப்படி சில நாட்கள் அப்படி சென்றிருக்கும்போது எனக்கு ஒரு சகோதரி ஒத்து உண்டு. அவள் பேர் விஜயலட்சுமி. அவளையும் கொண்டு எங்கள் தாய் மாமா வீட்டில், அவங்க பேர் தேவ சகாயம், அவங்க தெங்கமுதிர் பக்கத்தில் குளத்துவளைங்கிற ஊரில் இருக்கிறாங்க. அங்கே கொண்டு எங்களை ஒப்படைச்சாங்க. சின்ன வயசில் இருந்தாலும் எப்படியும் வாயும் வயிறும் வேறு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசில் அங்கே தோட்டத்து தண்ணி கோரி ஊற்றி வந்தால் தான் எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு தருவாங்க. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அடிக்கடி நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த குடம்புலாம் கீழே விழுந்து சப்பிடும், வீட்டில் போனால் அடிப்பாங்க. அப்போ எங்கள் மாமா வீட்டில் எல்லோரும் சாப்பிடும்போது எங்களுக்கு தனியாக தான் தருவாங்க. அவங்க போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோன்னே ஏதாவது கஞ்ச கூழ தருவாங்க, நான் குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம். எனக்கு ஒரு வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது என்னை வடக்குங்குளங்கிற சிஎம்எஸ் ஹாஸ்டலில் கொண்டு எங்களை சேர்த்தாங்க, எங்கள் அக்காவையும். நாங்கள் அப்படி சேர்த்த உடனே ரொம்ப கஷ்டத்தினால நாங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாவும் அப்பாவும் ஞாபகத்துலேயே அழுவோம். சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சுன்னா அந்த இந்து கோயிலில் போடுற பாட்டை கேட்ட உடனே எங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்து நாங்கள் தனியாக இருந்து 2 பேரும் அழுவோம். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல நான் ஹாஸ்டல்லே படித்து வளர்ந்துட்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஹாஸ்டல்னால் தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பாடு ஆகாரம் தருவாங்க. அதற்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம வீடுன்னு வச்சிங்களேன், நினச்ச நேரத்தில் போய் சாப்பிட்றலாம். நான் ஹாஸ்டலில் அப்படி டைமுக்கு தான் சாப்பாடு தருவாங்க. அந்த சாப்பாடெல்லாம் ஒரு போதுமான அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கஷ்டத்தில் வளரும்போது நல்லா வயிறு பசிக்கும். ஓடிச்சாடுற வயசில் அந்த உரக்குண்டில் போடுற சாப்பாட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ட நாட்கள் உண்டு. என்னை கொடுத்து சாட்சி கொடுக்குற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை கொடுக்குற சாட்சி அது மையாக இருக்கும். அப்படி நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. அதுவரை ஒரு தகப்பன் பாசம் கிடச்சி, திருமணத்துக்கு பிறகு அந்த பாசம் கிடச்சி கிடையாது. நம்ம விரும்பினதை கேட்க முடியாது. எங்கள் அப்பாட்ட நாங்கள் சரியாக பேச மாட்டோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சித்தி வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தெரியும். சோத்து பானையில் கை விட்டு பார்த்தா அரிசி பருக்க இருக்காது, தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதையும் நாங்கள் குடிச்சிட்டு நான் எங்கள் அக்காவும் பேசாமல் இருப்போம். எங்கள் அப்பா இங்கே வெளியே போன பிறகு எங்கள் குடும்பக்காரங்க வீட்டை நோக்கி போவேன், யாராவது கொஞ்சம் சாப்பிட்டு தரமாட்டாங்களானே. அப்படி நான் காலங்கள் போணுச்சு. திரும்ப நாங்கள் ஹாஸ்டலில் போனோம். அப்படி நாட்கள் செல்ல செல்ல ஹாஸ்டலில், அது ஒரு கிறிஸ்டின் மிஷன் சர்வீஸ், சிஎம்எஸ் ஹாஸ்டல் வடக்கங்குளத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மிஷனரிகள் வந்து அங்கே ஊழியம் பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது என் 8ஆம் கிளாஸ் படிக்கிட்டோம்னா என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கையில் நான் அதுலேருந்து, ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்து கொடுங்க, நாங்கள் கும்பிடுற தெய்வம்லாம் எங்களை கை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து இருக்கும்போது எனக்கு மனசில் ஒரு தெய்வ சமாதானம் வந்துச்சு. அதுலேருந்து நான் ரொம்ப அமைதியாகவே இருப்பேன். அப்படியே நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நல்லவனாக இருந்த எனக்கு வாழ்க்கையில் சில தவறான எண்ணங்கள் வரும். ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, விளையாடுறது, அப்படியே ஹாஸ்டலில் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பப்போ ஹாஸ்டல்லாம் சில காரியத்திலலாம் திருடன நாட்கள் உண்டு. எல்லாரும் என்னை ஒரு திருடனாய் கண்ணோட்டமாக என்னை பார்த்தாங்க. வயிற்று பசிக்காக திருடன நாட்கள் நிறையா உண்டு. அதனால் ஹாஸ்டலில் என்னை ஒரு தவறான நோக்கத்திலே பார்த்து பனிஷ்மெண்ட்லாம் தருவாங்க. அப்படியே நாட்கள் போக போக எந்த பிள்ளையை கண்டாலும் நான் அடிப்பேன், கோவப்பட்டு அடிப்பேன்.
எந்த பிள்ளை எனக்கு வெறுக்கிற பிள்ளைகளெல்லாம் நான் ரொம்ப கோவப்பட்டு அடித்த நாட்கள் உண்டு. சொல்லிட்டோம்னா டீச்சர் மாதிரி வாத்தியார் மாதிரிலாம் நான் எதிர்த்து அடிப்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்குடைய அந்த வாரிசினுடைய அந்த ஜென் என்கிட்ட இருந்தனால அந்த கோபம் எரிச்சல்லாம் என்கிட்ட அதிகமாக இருந்தது உண்டு. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நான் அடித்த உடனே எனக்கு ரொம்ப கோவப்பட்டு அந்த வாத்தியாரை நல்ல கல்லை தூக்கி எரிஞ்சு விட்டேன். அந்த வாத்தியார் ஐயா பேர் நெப்போலியன். அடுத்தல அந்த ஐயா கோபத்தில் ஒரு நாள் என்ன அடித்தார். நான் அவர் பழி வாங்கன்னு நிறைய காரியம் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த சின்ன வயசில். அப்படியே நாட்கள் போனது. ஸ்கூல்லையும் நான் படித்த இடத்துலையும் நான் ஒரு கட்டுப்பிள்ளையாக பேர் எடுத்தேன். கொஞ்சம் நாட்கள் கடக்க ஒரு நாள் ஒரு கேம்பு மீட்டிங்கில் வச்சு ஒரு ஐயா சொன்னாங்க, யார் யார் என்னென்ன ஆகணும் ஆசைப்படுறீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கேட்கும்போது நிறைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் சொன்னாங்க, டீச்சர் ஆகணும்லாம் சொன்னாங்க. ஆனால் என்னை கூப்பிட்டு கேட்கும்போது நான் என்னை அறியாமலே நான் பாஸ்டர் ஆகணும்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் என்னை பற்றி ஏழனமாக சிரித்த நாட்கள் உண்டு. ஆனால் அதில் ஒரு ஜெயக்குமார் ஒரு ஐயா வந்து தனியாக கூட்டேனையா, சுரேஷ் நீ நல்லா இருப்படான்னு தட்டி விட்டாங்க. ஆனால் இப்போதும் நான் ஆண்டோடைய ஊழியத்தை நான் பண்ணுறேன். நான் அன்னைக்கு விளையாட்டாக சொன்னது என் வாழ்க்கையில் அது நிறைவேறிட்டு. அந்த 9ஆம் கிளாஸ் படிப்பை முடித்து நான் என் வீட்டுக்கு வந்தேன். பாதியிலே விட்டுட்டு அது ஒரு ஹாஸ்டலில் ஒரு நல்ல ஆகாரம் கிடச்சி வீட்டுக்கு வந்து அந்த ஆகாரம் கூட சரியாக கிடைக்கல. எங்கள் வீட்டில் மாடை கழுவணும், புல் பார்க்கணும், அப்படி தான் எங்கள் வாழ்க்கை நடந்து. அந்த சூழ்நிலைகளில் ரொம்ப எனக்கு சித்திக்கும் எனக்கு அதுக்கு அடிக்கடி பிடிக்காது. எது பண்ணாலும் என்னை தப்பாக தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு ஒர்க்ஷாப் தொழில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து சோசியக்காரங்கிட்ட கையை கொடுத்து பார்த்து இவன் என்ன தொழில் படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 பக்கத்தில் லெவஞ்சிரான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் என்னை கொடுத்து கையை கொடுத்து பார்த்து அவன் வந்து ஒர்க்ஷாப் தொழிலில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அவன் செய்வான்னு சொன்னாங்க. உடனே என்னை கொண்டு ஒரு ஒர்க்ஷாப்பில் கொண்டு விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் என் தொழிலை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து ஒரு கிறிஸ்தவங்க, ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை செஞ்சவங்க. அப்போ அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வான்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் வெள்ளிச்சை வானா வீட்டில் கோயிலில் பூசை போடுறதுனால எனக்கு அது சரியாக தெரியல. அப்படியே நாட்கள் செல்ல என் வாலிப வயசை நான் வெட்டிட்டேன். வாலிப வயசில் அநேக தவறுகளும் வாழ்க்கையில் பண்ணியிருப்பேன். சொல்லப்போனால் தவறுனா பெருசு இல்லை, திருடுற தொழிலில் நம்ம நல்லா பண்ணுவேன். எந்தெந்த இடத்துல எப்படி திருடணும், தென்னை மரத்தில் எப்படி தேங்காய் பறிக்கணும், இளநீ எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப இதாக பண்ணுவேன். அதனால் உள்ளூருக்குள்ளேயும் எனக்கு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே நாங்கள் கோயிலில் சாமி ஆடி அது வேறு அந்த இருந்த ஒப்பு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் போய் மறுபடியும் நான் இந்து பாரம்பரியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் எங்கள் அப்பா பில்லி சுனிய கட்டில் அவர் கட்டி வைக்கும்போது நிறைய வைத்தியங்களை கூட்டு வந்து நாங்கள் பார்த்தோம். கோயிலில் வச்சு நிறைய வைத்தியங்களை கூட்டு வந்து நிறைய காசு செலவு பண்ணி ஒவ்வொரு கோயிலாக வராங்க பார்த்தோம். எங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டதுண்டு. இத்தனை வருஷமாக நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு என்னையா பண்ணியிருக்கிறது, என்ன பண்ணியிருக்கிறது, நான் அவர்கிட்ட கேட்டு ஏசு நாட்கள் உண்டு. அந்த சாகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து அழுதாங்க. நான் கோபத்தில் ஏசிட்டு அப்படி கடந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கடந்து வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கூட அவளை எங்கள் மாமா ஆப்போசிட்டில் வந்து மறுமணம் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாவ.
நான் ஏசுனது அப்பந்தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு. ஒரு தகப்பன் இல்லாத ஒரு வேதனை நான் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே என் வாழ்க்கைய அப்படி நான் திடப்படுத்திட்டேன். இருந்த எனக்கு ஒரு சொந்தம் இருந்ததுன்னு போயிட்டேனே. அப்படி நான் வீட்டுட்டு வெளியே வந்து தனியாக வீடு வாடகை எடுத்து நாட்கள் உண்டு. அப்படியே இருக்கும்போது எனக்கு ஒரு சப்பேட சொல்லியிருந்த ஒரு அண்ணன் வந்து, தம்பி நீ தனியாகவே இருக்காளா, நீ சர்ச்சுக்கு வா, உனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லக்கு முன்னாடி என் பழைய காலத்து வாழ்க்கையை நான் சொல்கிறேன். கும்பிட்ட தெய்வமெல்லாம் என்னை கைவிட்டுட்டு, எத்தனையோ பேருக்கு நாங்கள் பேய்கள்லாம் விரட்டிட்டு காசெல்லாம் கிடச்சிருக்கோம். உடுக்க நல்ல துணி கிடையாது, உண்ணதுக்கு நல்ல உணவு கிடையாது. தரித்திரம் எங்கள் வாழ்க்கையை அப்படியே இருந்துச்சு. உயிரே இல்லாத தெய்வத்துக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம். ஆனால் அந்த தெய்வம் அது உண்மை இல்லைன்னு அதுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சிச்சு. சாமி ஆடும்போது ஒரு சக்தி நம்ம மேலே வரும்போது அவங்க என்ன பிரச்சனையில் அவங்களாம் இருக்கிறாங்களோ அதை கரெக்டாக அந்த சாமி குறியாக சொல்லும். அது அந்த டைமில் நம்ம தலையில் வச்சு தேங்காய் உடைப்போம், அறுவைத்திக்கு தள்ள அடிப்போம், நிறைய காரியம் பண்ண, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தெய்வம் அப்படி வரும்போது அந்த ஆக்ரோஷமாக பண்ணுவோம். திரும்ப பேய் பிடிச்ச ஆட்களுக்கு நல்லா முடிய பிடிச்சது பெரம்பெடுத்து அடிப்போம், அந்த பேய் அலறிட்டு ஓடும். அப்படி எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. என் வாழ்க்கையில் நிறைய ஆளுகளுக்கு நாங்கள் பேய் விரட்டியிருக்கிறோம், நிறைய ஆளுகளுக்கு நாங்கள் குறி சொல்லியிருக்கோம், நிறைய ஆளுகளோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கிறோம் குறி சொல்லும்போது. ஆனால் எங்கள் வாழ்க்கையை எந்த தெய்வம் மாற்றி அமைச்ச கிடையாது. சின்ன வயசில் வாலிப வயசில் நாங்கள் கிணத்துலலாம் அதிகமாக குளிக்கிற நாட்கள் உண்டு. அப்படி கிணத்துல மூங்கி குளிக்கும்போது எனக்கு காது 2 சவும் டமார்னு வெடி சவுண்டு மாதிரி கேட்டு அது வெடித்து இது கிழிஞ்சு போச்சு. அடி தட்டில் போய் நாங்கள் மண் எடுத்து தொட்டில் ஆடுவோம். அந்த கிணத்துல அடி தட்டில் போய் இருப்போம், கொஞ்சம் 5 நிமிஷம் எப்படி வெயிட் பண்ணி இருப்போம். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஒரு நாள் காதில் சவு 2 வெடித்து வாழ்ட்டி போன மாதிரி சவுண்டு கேட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல போன மாதிரி தெரிஞ்சு. ஆனால் பார்த்தா நான் கரையில் வந்து இருந்தேன். எனக்கு எல்லா பலனும் போயிட்டு, பலன்லாம் போய் நான் எந்திரிச்சு கிணத்துலேருந்து மேலே எந்திரிச்சு வர முடியாத கடைசியில் நான் இருந்தேன். அப்போ கரையில் ஏறி உட்காந்து பார்க்குறேன், என் கண் 2ம் வெளியே வந்துட்டு தலையெல்லாம் பெருசாக வீங்கிட்டு. அப்போது நார்வேல் சைடில் எழில் ஆஸ்பத்திரியில் போய் நான் சொன்னேன், ஐயா இப்படி மூங்கி குடிக்கும்போது இதாகிட்டோன்னா, அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சரியாகாதுப்பா, நான் மாத்திரை தரேன்னு எழுதி தரஞ்சிட்டு அடிக்கடி போய் நான் போடுவேன். அப்போ சளி அந்த கட்டியாக மூக்கோடையும் அப்படி வாய்மிட்டால் வரும். கொஞ்சம் கொஞ்சம் அது வர வர தான் அந்த கண்ணில் வீக்கம்லாம் வற்றி கண்ணெல்லாம் உள்ளே போச்சு, தலைலாம் வீக்கம் வத்துச்சு. அதுக்கடுத்த நான் அந்த பழைய விருப்பத்தின்படியே நான் அந்த கிணத்துல குளிக்கிறது திரும்பியும் தண்ணி ஆயிடுச்சு. அப்போ நான் அந்த மெடிக்கலில் ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காட்ட போய் அக்கா இப்படின்னா, அந்த அக்கா சொன்னா, தம்பி ஒய்யாமல் முங்கி குளித்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்லாடா, ஏன்டா முங்கி குடிக்கன்னு கேட்டாவே. அதுலேருந்து நான் யோசனை பண்ணி ஆக்கிறத கிணத்துல எங்கே நான் இறங்கி குளித்தது கிடையாது. மோட்ரு ஓடிச்சுன்னா அதில் வெளியே நின்று குளிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். இந்த வியாதியை எப்படி எனக்கு சரி பண்ணுன்னு தெரியல. 1995 94 வருஷத்தில் போய் நான் பார்க்கும்போது அப்போவுமே 1 லட்ச ரூபா கேட்டாங்க. எனக்கு 1 ரூபா கூட கிடையாது அது டைமில். அப்போ நான் பேசாமல் அப்படி நான் கடந்து வந்துட்டேன். இந்த வியாதியை நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஆனால் என்னை படைத்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் 51 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, என் தாயின் கற்பத்தில் என்னை ஆதரித்த தகப்பன். சங்கீதம் 71 சொல்லப்படுது, நான் என் தாயின் கற்பத்தில் 30 நாள் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிருந்து எடுத்து வெறுநீரேங்கிற வேத வசனம் இருக்கிறதுங்க. அவரால் ஆதரிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தர யாருமே இல்லை. எந்தெந்த ஆஸ்பத்திரிலாமோ நான் போய் பார்த்தது உண்டு. ஆனால் எல்லா ஆஸ்பத்திரிலையும் காசு கேட்டாங்க. ஆனால் அந்த டைம்லாம் என்கிட்ட அவ்வளோ காசுலாம் எடுக்க முடியாது. ஆனால் பியூராக சரியாகும்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ அந்த சகோதரர் சொன்னது போல் நான் அந்த இடத்துக்கு சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ நான் அங்கே எல்லாரும் கூட்டமாக ஜெபம் பண்ணுறது இடத்துல நான் ஒரு பையனால் இருந்தேன். அதில் இருக்கும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியானா அப்படி வந்தார் இப்படி வந்தாருலாம் சொல்லுவாங்க. நான் கோயிலில் சாமி ஆடினவங்களாம் நம்ப மாட்டேன். எல்லாரும் வாயில் வரதெல்லாம் சொல்லி அடிச்சு விட்டுட்டு போகிறாங்கன்ட்டு அப்படி சில நாட்கள் போன நாட்கள் உண்டு. அடிக்கடி சபையில் ஆராதனை நடக்கும், 10 மணிக்கு நடக்கும், 1 மணிக்கு முடியும். நான் ஆரம்பிக்கும் போது அங்கே இருப்பேன், ஆனால் முடியும் போது தான் வருவேன். எங்கேயா வெளியே போயிட்டு வந்துடுவேன். இப்படியே கொஞ்சம் நாள் போகும்போது ஒரு நாள் இப்படி இதே மாதிரி முடிஞ்சோன்னு இல்லை, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எல்லாம் நினச்சிட்டு 5-6 சகோதரர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நான் உடனே இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டு ஒரு அதிகாலை 2 மணி இருக்குங்க. அப்போ நான் பாத்ரூம் போய்ட்டு வரும்போது இந்த சிந்தனை ஆண்டவர் என் வாழ்க்கையில் போடுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு. அதை யோசிச்சுட்டே படுக்கும்போது ரொம்ப நேரம் ஆகல, ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கும். படுத்த உடனே வானத்திலிருந்து ஒரு ஒளி என்னை தொட்டுச்சு. அந்த ஒளியை பார்க்கக்கூடாதபடிக்கு என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கூசி நான் அங்கங்கே உருண்டேன். அப்போது என் சரீரத்தில் இந்த காது பகுதியிலிருந்து என் இருதயத்தில் உள்ள அழுக்கெல்லாம் அந்த ஒளி நோக்கி போச்சு. சத்தம் போட்டு கூக்குரலிட்டு அந்த மாக்கு போச்சு. போகும்போது எனக்கு சரீரத்தில் ஒரு விடுதலையை நான் பார்த்தேன். அந்த கிழிஞ்சு போன அந்த காது அவ்வளோ அப்படியே சரியாயிட்டு என் இருதயத்தில் உள்ள அழுக்கெல்லாம் அங்கே போயிட்டு. அதுவரை என் வாழ்க்கையில் சந்தோஷம்னா எப்படி எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் அந்த சந்தோஷத்தை உணர்ந்தேன். என் சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் நான் முழங்கப்பட்டு என் பாவத்தை ஒப்பு கொடுத்தேன். பாவத்தை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நமக்காண்டி ஏதாவது செய்வோம்ப்பான்னு அப்படி சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அதான் நான் சொல்லல, உயிரே இல்லாத தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருந்தேன். உயிரில் தெய்வத்தை கண்டு நான் சும்மா இருப்பேனாங்க. ஆண்டருக்கு ஏதாவது செய்யணும்னு அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். அது 2005ஆவது வருஷத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் கிடச்சி. உலகத்தில் யாருமே இல்லைன்னு அந்த கவலை என் வாழ்க்கையில் இருந்து கிடையாது. ஆனால் என்னோட ஒருத்தர் இருக்காருன்னு அந்த உணர்வு என்கிட்ட இருந்துச்சு. அப்படியே நாட்கள் சென்றது. இப்போ ஆண்டோடைய ஊழியத்தை நான் கனமான ஊழியத்தை நான் செஞ்சிட்ருக்கிறேன். என் வாழ்க்கை நிறைய சாட்சிகள் உண்டு, வேற ஒன்றும் இல்லைங்க. என் திருமண வாழ்க்கையிலையும் நிறைய சாட்சி உண்டுங்க. நான் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தோம். இப்போ வேதத்தில் ஆண்டு தெளிவாக ஒரு வசனம் சொன்னார், விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ணுறது நல்லது, வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுறது நல்லது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்போ அண்ணன் போய் சம்பந்தம் பார்க்கும்போது நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருந்தனால நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நம்ம பிள்ளைய மட்டும் தாங்கனே பார்க்க போனோம். அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை என் மனைவி ஜான்சி. 15 வயசில் அவள் ஊழியத்தில் வந்திருக்கிறாள். அவங்க வீட்டு நல்ல எளிமையான குடும்பம். அப்போ நான் அந்த வீட்டில் போய் சம்பந்தத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் பிள்ளைய மட்டும் தந்தால் போதும், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் நாங்கள் சொன்னேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, சரி நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டாங்க. நான் அப்போ ஜெபத்தில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு காண ஒரு கல்யாணத்தை மாதிரி நடத்துகிறோம் மகனேன்னு சொன்னார். காண ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவு இல்லைன்னு நம்ம வீட்டில் வாசிக்கும். குறைவுபட்ட போது தேவனாகி கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்போ இப்படியே போகும்போது என் மனைவிட்டு நான் ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டேன். என்கேஜ்மெண்ட்டெல்லாம் 3 ட்ராவல்ஸில் போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். சமாதானபுரத்தில் என்னுடைய மனைவி ஊர், அங்கே போய் நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு கடந்ததுனால கல்யாணம் கஸ்தி நாளுனால நெருங்க ஆரம்பிச்சு. முடிஞ்சோடனே கல்யாணத்தினால நான் எதிர்பார்த்த காசு பணம் ஒன்று என்கிட்ட இல்லை. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் உனக்கான ஒரு கல்யாணத்தை மாதிரி நான் நடத்திடுவேன்னு சொன்னார். இப்படியே இருக்கும்போது கல்யாணம் நாளுக்கு நெருங்கிட்டு என்கிட்ட ஒரு காசு இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குரைத்தார், உனக்கான ஒரு கல்யாணத்தை மாதிரி நான் நடத்துகிறோம் மகனேன்னு சொன்னார். கல்யாணத்து 2 நாள் ஆச்சு, ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய விட்டு நான் காசு கேட்டிருந்தேன். எல்லாரும் கடைசி நேரத்தில்
என்னை ஏமாற்றிட்டாங்க. வேதத்தில் வசனம் இருக்கிறது, அகங்காரிகளையும் பொய்களையும் சார்ந்திருக்கிறேன் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அகங்காரிகளையும் பொய்களையும் சார்ந்திருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவருடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தர். அப்போ எல்லார்ட்டும் நான் கேட்கும்போது எல்லாரும் நம்மளவங்களாம் கைவிட்டாங்க. 2 நாள் ஆயிட்டு, கல்யாணத்துக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாம் ரெடி பண்ணணும் என்ற ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ 2 நாளைக்கு முன்பதாக நான் என் வீட்டில் வாடகை இருந்த வீட்டில் தட்டில் போய் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு மாட்டு எல்லார்ட்டையும் நான் காசு கேட்டேன், எனக்கு தரலப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எல்லார்ட்டையும் கேட்டியவங்கண்ணே, என்கிட்ட கேட்டியான்னு கேட்டார். அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட மறு வார்த்தை பேசாமல் அந்த இடத்த விட்டு நான் கடந்து வந்துட்டேன். வீட்டில் படுத்து நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாமல் வந்துட்டேன். அடுத்த நாள் அதிகாலை ஆச்சு. என் மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் அப்போ கடந்து போகணுன்னா குறைஞ்சது ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தான் அங்கே போக முடியும். அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக வாங்கன்னு சொன்னோன்னே அதுக்காண்டி கிளம்ப ரெடி ஆகும்போது ஒன்றுமே இல்லாதனால வீட்டில் கிடந்த பழைய பொருட்கள் ஆக்கரில் போட்டு அது 100 ரூபா 112 ரூபா வந்துச்சு. அந்த ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு நீ பெய் அவளை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நான் பிளான் போட்டிருந்தேன். அப்படி நான் மனசில் நினச்சிட்டு நாங்கள் போகும்போது நாங்கள் வீட்டில் போய் வீட்டில் ஏறணுன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, மருமகன் என்னாங்கன்னு காசு இருந்தாங்க, நான் வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட இன்னும் வேண்டான்னு சொல்லியிருக்கணுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு சொன்னாவ, என் மக ஆண்டுடைய ஊழியத்தை பண்ணுறா, அவளுக்கு நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டாச்சுன்னா ஆண்டு என்கிட்ட கணக்கு கேட்பாருன்னு சொன்னாங்க. என் மனைவி வற்புறுத்தல் மீது நான் வாங்கினேன். அப்போ என் மனைவிக்கு எனக்கு எல்லாருக்கும் குழந்தையப்பட்டு அப்படின்னு எல்லாருக்கும் துணி எடுத்தோம். எனக்கு கோட்டு சுட்டு போட்டுக்கு நான் தகுதி இல்லாதவன், எனக்கு கோட்டு சுட்டுலாம் எடுத்தேன். அடுத்தல இங்கே வந்து நாங்கள் வாழைக்குலை வெட்டுக்கு வந்து நிற்கிறோம். அப்போ மோசே பிரதர் சொல்றாரு, சுரேஷன் இதை கஷ்டத்தில் இருக்கிறான்ட்டு எனக்கு கொஞ்சம் காசு தராரு. வேற பபி கடன் ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு 20,000 தராரு. இப்படி எல்லாரும் எனக்கு காசு தந்தாங்க. அதிகாலையில் கல்யாணத்துக்கு அதிகாலையில் எங்கள் ஊழியக்காரங்க ரூபன் பாஸ்டர் ஜோமன் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நேற்று நான் ஜெபிக்கும்போது உனக்கு ஏதோ காசு கஷ்டம் ஆண்டு வெளிப்படுத்தினாரு, அதனால் காசு நான் தந்தான். நான் சொன்னேன், பாஸ்டரையா நேற்றுக்கு நைட்டு வரை தேவை இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் தேவையில்லை அப்படின்னு. அப்போ நேற்று நைட்டு நல்லா மழை வேறு பெஞ்சு பார்த்துது. நல்ல மழைனா நல்ல மழை. வீட்டு மாடி பந்துலேருந்து ஒன்றுமே நாங்கள் போடலை. ஆனால் அந்த ஐயா ஜெபம் பண்ணாங்க, அன்றைய இயற்கை சூழலாம் மாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு. காலையில் சமையல்காரங்க வந்து எங்கேயா பிற போடணும், மழை பெய்ய போதுங்க. ஆச்சுன்னா மழை வராதுங்க, நீங்கள் பிறைய போட்டு பந்தல் போட்டு சமையல் போடுங்க. அப்போது நாங்கள் சமையல் போட்டுட்டு எல்லாரும் கல்யாணம் விட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். தெய்வ ஊழியர்களாக எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. நல்ல கறி சாப்பாடோட போட கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆண்டவர் சொன்னார்ல, காணா ஒரு கல்யாணத்தை மாதிரி உனக்கு நடத்திடுவேனே. வாக்கு பண்ண தேவன் அவர் உண்மையுள்ளவர். கல்யாணம் முடிஞ்சு மீதம் 12 ரூபாய் தகுதியே இல்லாத எனக்கு மீதம் 16,000 ரூபாய்க்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். கூட்ட ஆட்க கல்யாணத்துக்கு கூட்டாளி கொஞ்சம் நஞ்சம்தான். ஆனால் அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு அநேகர் வந்து உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். என்ன நிறைய சாட்சிகள் சொல்லலாம். ஊழியத்தில் நான் கடந்து வந்த பிறகு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு வைராக்கியம் ஓடும்போது நிறைய பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானத்தை நான் சுமந்த நாட்கள் உண்டு. ஒரு நாள்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து இருக்கும்போது வீட்டில் குழம்பு வைக்க கூட தேங்காய் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு 12:30 மணி ஆச்சு, நானும் என் மனைவியும் வீட்டு வாசல் படியில் அப்படி இருக்கிறோம். சரி, நீ என்ன செய்யஞ்சிட்டு பக்கத்து வீட்டில் ரூபி சகோதரிகிட்ட போய்
ஒரு தேங்காய் தாம்மா, நாளைக்கு உனக்கு தாரேன்னு சொல்லிட்டு அவட்ட தேங்காயை நான் கடன் வாங்கிட்டேன். அந்த தேங்காயை அவள் சொல்லி தந்து சொன்னான், சுரேஷ் நீ தராண்டாமா வச்சுக்கேன்னு சொல்லிட்டு தந்தான். நான் என் வீட்டில் வந்து அந்த தேங்காய் தொளித்து என் மனைவிட்டு குழம்பு கொடுக்கும்போது ஒரு சகோதரர் சிரிச்ச முகத்தோட 4 தேங்காயை கொண்டு வராங்க. அப்போதான் நான் யோசனை பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டுருக்கிறாரு, நான் பக்கத்தில் கடன் வாங்குறேன்னா காணப்படுகிறேன். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் அநேக விஷயத்தில் நம்ம தகவல்களாக காணப்படுறோம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் உண்மைங்க. நம்ம கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குகிற ஜாதி இல்லை. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறது. நம்ம இஸ்ரவேல் நம்ம பேர் பிரிச்சிருக்கிறாரு. என்ன ஒரு சாட்சி நான் சொல்கிறேங்க. திருமணம் முடிஞ்சு முதல் திருமண நாள் எல்லாரும் வீட்டிலேயே மனைவி மாற ஆசைப்படுறது, வீட்டுக்காரர் கையால் ஒரு துணி வாங்கி தரணுன்னே ஆசைப்படுவாங்க. அப்போ நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போது என்கிட்ட ஒரு 300 ரூபா இருந்துச்சு அன்றைக்கி கல்யாணம்ல. அப்போ நான் நினச்சேன், மனைவி மட்டும் சேலையும் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது சமாளிச்சிடலான்னு மனசில் நினச்சேன். அதிகாலை எழுந்திரிச்சு நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். காலையில் 5 மணிக்கு, கரெக்டாக ஒரு 7 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சாயப்பத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு வயசான ஐயா ஃபோன் பண்ணி, ஐயா ஊழியத்துக்கு வாங்கயான்னு கூப்பிட்றாங்க. ஐயோ, இருக்கிற 300 ரூபாய்க்கு வேட்டு வந்துட்டேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகணுன்னா குறைஞ்சது 150 கிலோமீட்டர்கிட்ட வரும். நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன செய்ய ஆண்டவரே, இப்படி உழைத்து கூப்பிட்றேன். அப்போ நினச்சேன், ஊழியம்தான் முக்கியம் சொல்லிட்டு என் மனசை திடப்படுத்திட்டு இந்த 300 ரூபாய்க்கு நான் என் பைக்கில் பெட்ரோல் போட்டு நானே என் மனைவி ஊழியத்துக்கு சாயபுரத்து நோக்கி கடந்து போனோம். கடந்து போய் அந்த வீட்டில் நாங்கள் எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சோடனே அந்த ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் அதிகாலைக்கு 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் என்ன ஏன்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே தெரியாத அந்த ஐயாவுக்கு கல்யாண நாள் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அவங்க 2000 ரூபா காணிக்கு தந்து சொன்னாங்க, நீங்களும் மனைவி போய் துணி எடுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் என் வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கிறேன். அப்போதான் நான் மனசு நினைச்சேன், தெய்வன் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி எல்லார்ட்டையும் பேசுவாரா? நம்முடைய கஷ்டங்களை அடுத்த ஆள்கிட்ட சொல்லி நமக்கு உதவுவாரா? நம்முடைய தேவைகளை வேற ஆளை கொண்டு நடத்துவாரா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை அடக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்டார். அந்த காணிக்கையை நாங்கள் வாங்கிட்டு நானும் என் மனைவியும் துணி எடுத்துட்டு மீது அந்த பைசா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வந்தோங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அடிக்கடி நாங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியத்து போகிறோம். அங்கே நல்லா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால நாங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒரு சின்ன காருக்காண்டி ஜோம் பண்ணிருந்தோம். அப்போ அநேக இடத்துல நாங்கள் ஒரு காசு லேட்டாலும் எங்கேயா நிற்கிற இடத்துல வண்டி பார்ப்போம். 25,000 30,000 இந்த மாதிரி ஏற்றுக்கின்ற பார்த்துருந்தோம். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு காரை பார்த்தோம். பார்த்துட்டு வந்து டெய்லி பார்த்துட்டே போவேன். அப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் அந்த கார் என்ன விலையோ அந்த காசு ஒரு நாள் கீழே இருந்து எனக்கு கிடச்சி.
கீழே கிடச்ச உடனே நான் எடுத்து சந்தோஷமாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு நேராக நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் நான் வந்துடுவேன் வெளியே. எனக்கு அந்த ரூபா வந்திருந்து எனக்கு மனசில் ஒரே குழப்பமாக ஆகி போச்சு. நான் அப்படியே திரும்பி அந்த ரோட்டில் வரும்போது அநேகருங்க காசை தொலைச்சிட்டு வந்து தேடினாங்க. அப்போ நான் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த கூட்டத்தில் நானும் தேடுறேன். அப்போ ஒரு ஐயா சொல்ல 40,000 காணாமல் போயிட்டுன்னு சொன்னாங்க. ஒரு ஐயா சொல்ல 30,000 காணாமல் போச்சுன்னு, ஒரு ஐயா சொன்னால் 20,000 காணாமல் போயிட்டுன்னு. நான் அப்போ நம்மகிட்ட இருக்க பைசாவை கரெக்டாக சொல்லிட்டு நான் திரும்பியும் அவங்க கூட சேர்ந்து தேடுறேன். திடீர்னு ஆண்டு சொல்கிறாரு, அந்த காசை கொடுறான்னு சொல்கிறார். நான் எப்படி அந்த காசை கொடுப்பேன்? அவங்க சொல்லவே இல்லையே, அந்த அமௌண்ட் 20,000 சொல்லவே இல்லையே. ஆனாலும் எப்படி கொடுக்கணும்னா நீ கூட சேர்ந்தே தேடி இருக்கிறேன், என்னை அவங்க திருடனா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிவிட்டு அல்லது சகோதரத்தை கூப்பிட்டு எவ்வளோ ரூபா காணாமல் போச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க, கரெக்டாக கேளுங்கன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னால் அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க, வீட்டிலேருந்து 30,000 கொடுத்து விட்டாங்களாம், நிலக்கதவுக்கு ரூபா கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ வச்சான்னு தெரியல, அவங்க எல்லாம் குடிச்சு கீழே விழுந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. நான் உடனே கொடுத்துட்டு நாங்கள் தான் இந்த காசு தான் இருக்குங்க, இதை தான் நான் எடுத்தேன், இங்கே தான் இதை எடுத்தேன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்து ஒரு வாரம் ஆகலை, என் காதில் ஒரு 5,000 திருடிட்டு கொடுத்துட்டாங்கண்ணே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நேரம் அந்த வீட்டில் போய் சொன்னேன், ஐயா அவங்க காசில் 1 ரூபா எடுத்தாலும் என் கைகாலெலாம் விளங்காமல் போயிடும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த பொண்ணு அந்த சொன்ன ஐயாவுக்கு நல்லா இருந்த கை முறிஞ்சு போச்சு. எனக்கு மனசில் கொஞ்சம் ரொம்ப வருத்தம், ஐயோ தெரியாமல் நம்ம இதை சொல்லிட்டு வந்துட்டோமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் இந்த இடத்துல அதை மன்னிப்பு கிட்டா, தெரியாமல் சொல்லிட்டு என்ன மன்னிச்சுங்கன்னு. அப்போ அதே மாதிரி நான் பார்த்த காரு ஒரு காசு கொடுக்காம என் வீட்டில் வந்து அவங்க கொண்டு விட்டாங்க. மாப்பிள்ளை நீங்கள் ரூபா தரேன்னா பையத்தாங்கன்னு கொண்டு விட்டாங்க. என்னை தேவன் சோதித்தறிந்து தருகிற தேவன். அவர் என்னை சுத்தமாய் புடம் விட்டு அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போதான் நான் யோசித்தேன், அந்த 25,000 எடுத்து அபகரித்து அந்த பொருளை எடுத்திருந்தேன்னா எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காது. ஆனால் தேவன் ஒன்றும் இல்லாத மத்தியில் நமக்கு தருகிற தேவன், நமக்கு உதவுகிற தேவன். வேத்தில் தெளிவாய் ஆண்டவர்கிட்ட ஒரு வசனம் மூலம் பேசுகிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என் தாசன் என்று. உன்னை பேர் சொல்லி அழைத்த உன் தேவநாயகத்தை நானும் அல்லவோ. அவர் என்னை அழைச்சிருக்கிறார். ஊழியத்தில் அநேக காரியத்தில் நிறைய அற்புதங்களே செய்திருக்கிறாரு. ஒரு நாள் நான் ஒரு தரிசனத்தை ஒன்று பார்த்தேன் என் வாழ்க்கையில். நான் ரட்சிக்கப்பட்ட சாட்டிகளை எனக்கு வேத வாசிப்பு அதிகமாக தெரியாது. அப்போ தரிசனத்தில் ஒரு வயசான ஐயாவுக்கு அனுப்பிச்சு, இவரை போல் அவன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அவர் யாருன்னு நான் கேட்குறேன், அவர் எலியா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. நான் இதாக கேட்குறேன், என் ஆண்டவரே அவரை போல நான் மாறணும் அப்படின்னு கேட்குறேன். அவரை போல என்ன மாற்றுவேன்னு சொன்னார். அப்போ ஒரு நாள் எங்கள் ஊழியக்காரைட்ட நான் பேசும்போது அந்த ஊழியக்காரையை சொன்னாங்க, எலியாவை போலனா இயற்கையை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தோட தருவார் சுரேஷ் அப்படி சொன்னார். அதை நம்பினது கிடையாது. ஒரு நாள் ஒரு பண்டாரபுரத்தில் ஒரு கிருபாசன சபைக்கு என்னை செய்து கொடுத்துட்டாங்க. அங்கே நல்ல கோடை பஞ்சம். அப்படி இருக்கும்போது அந்த ஐயா போனாங்க, ஐயா குடிக்க தண்ணியே இல்லையா, மழைக்காண்டி நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஐயோ என்னையெல்லாம் ஜோம் பண்ண கூப்பிட்டாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வயசுக்கு மூத்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு தனியாக போய், ஆண்டவரே என்னை போய் ஜோம் பண்ண சொல்கிறாங்களாப்பா, நான் ஜோம் பண்ணிருந்தப்பா மழை பெய்ய போகுது அப்படின்னு நினச்சேன். அதே போல் ஆராதனை நடக்கும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே தேசத்திலே ஆசீர்வாதமான வேலையை வர்ஷிக்கப்படுங்கப்பா, ஆண்டவரே வானங்கள் திறக்கப்பட்டுப்பா, ஜீவ நீரூற்றுகள் திறக்கப்பட்டோப்பா, எங்கள் தேசம் செழிக்கட்டும்ப்பா. நான் ஜோம் பண்ணேன். ரொம்ப நேரம்லாம் நான் ஜோம் பண்ணலை, ஒரு 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சுன்னு உண்மை நல்ல மழைங்க, நல்ல மழை. அந்த ஐயா வந்து அந்த மழை பெஞ்சிருக்கும்போது
எங்கள் சமூகத்தில் முட்டாங்கால் போட்டு எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஐயா நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுன்னு அந்த ஐயாட்ட நாங்கள் தூக்கி விட்டு நீங்கள் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும் சொல்லி சொன்னேன். அன்னைக்கு தான் நான் நினச்சேன் தேவன் உன்னை எளியவை போல மாற்றுவேன்னு சொன்னாருங்கிறத. நான் அன்னைக்கு உணர்ந்தேன் தேவன் உன்ன மேலே திட்டம் வைத்திருந்தாரனால் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலைகளில் மத்தியில் நான் இருந்தால் போதும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போதும், எவ்வளவு பெரிய வனாந்தர வாழ்க்கையாக இருந்தாலும் போதும், அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தார். பாவ பிடியில் சிக்கி கிடந்த என்னை அவர் தூக்கி வந்தார். என்ன ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். ஊழியத்தில் அநேக பிரச்சனைகள் குழப்பங்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. அநேக ஊழியக்காரங்களால் நான் நெருக்கப்பட்டேன். யாரெல்லாம் ஊழியத்தில் நம்மளை பிளஸ் பண்ணணுமோ அவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிசிக்கி நசுக்கி எடுக்கிற காலத்தில், துன்மார்க்கமாய் நம்மளை பேசுகிற காலத்தில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படும் போது, ஆண்டவரே இந்த ஊழியமே வேண்டாம்ப்பா, எனக்கு சொந்தமாக வீடு கூட கிடையாது தகப்பனே, நான் இருக்கிறது வாடகை வீடு தான்ப்பா, அதை கொடுக்க விட நான் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன்ப்பா, அப்படிலாம் நிறைய நாட்கள்லாம் நான் சொன்னது ஆளுக்கு உண்டு. அப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு விஷயமா போகும்போது, ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்தில் ஊசி கோபுரம்னு ஒரு சர்ச் இருக்குது. அங்கே ஒரு 4 மணி நேரம் நான் முழங்கல் போட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னோட எத்தனையோ நல்ல பேர் இருக்காங்கப்பா, அவங்கள ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா, நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன்ப்பா, படிப்பறிவு இல்லாத ஒரு பையன், ஒரு எதை எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதவன்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா, இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குன்னு நான் வந்திருக்கவே மாட்டேன்ப்பான்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, 4 மணி நேரம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு வேணும்னு சொன்னார். நான் எதுக்குப்பா என்ன வேணும்னு சொன்னேன், நீ எனக்கு வேணும் மகனேன்னு மாற சொன்னார். திரும்ப திரும்ப நீ எனக்கு வேணும்னு சொல்கிறார். நான் உடனே என்னப்பா நான் எதுக்கு வேணும், நான் என்னத்தை உங்கள்கிட்ட நல்லது பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மகனே உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். மறு வார்த்தை தேவ சமூகத்தினால பேச முடியல. அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சொன்ன உடனே எனக்கு மறு வார்த்தை பேச தெரியாம தேவ சமூகத்திலிருந்து நான் கடந்து வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு பாட்டு தேவ எனக்கு தந்தார், உலகத்தில் பாவத்தை எல்லாம் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, எந்த பாவத்தை சுமந்த எந்த தகப்பன் நீரன்னு ஒரு பாடலும் தந்தார். இப்போ 4 பாட்டை தேவ சமூகத்திலிருந்து நான் எழுதியிருக்கிறேன். தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவர் அரவணைத்திருக்கிறார். பாவப்பிடியில் நம்ம சிக்கி கிடந்த, பரியாச கூட்டத்தோடு நம்ம பழைய கிடந்த என்னை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் அமரம் பண்ணியிருக்கிறார். எங்கெல்லாமோ ஒரு தேசத்தில் அநேக இடத்துல என்னை கர்த்தர் ஊழியத்தில் கொண்டு பயன்படுத்துகிறார். என்னை என் மனைவியை பயன்படுத்துகிறார். என்னை பயன்படுத்தின தேவன் உங்களை பயன்படுத்துவார். என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றினாரோ, அந்த விக்கிரக கட்டில் இருந்து என்னை எப்படி தூக்கி கொண்டு வந்து தெய்வ சந்நிதி விட்டாரோ, அவர் என் வாழ்க்கை கடவுளதை போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள வியாதிகள் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இந்த சாட்சி மூலம் கேட்குற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும், வாழ்க்கை எந்த கஷ்டம் இருந்தாலும் உன்னை விசாரிக்கிற ஒரு தகப்பனவர், உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தகப்பன். வேத்தினர் வசனக்கு உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். நான் உன்னை திக்கற்றாய் விடேன், உன்னை அனாதையாய் விடேன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அநேக வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். உன் குடும்பத்தில் உன்னுடைய பாவத்தை சொல்லி ஒதுக்குறாங்களா, ஆனால் ஆண்டவர் உன்னை நேசிப்பாருங்க. உன் குடும்பம், உன் சொந்தம், உறவுகள் எல்லாம் உன்னைய பகைச்சுன்னா
நீ மனசில் நினச்சிக்க, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு நினச்சிக்க. அவர் முன்னும் பின்னும் உன்னை நெருக்கி அவர் கரத்தை உன் மேலே வைக்கிறாருன்னு அர்த்தம். ஐயோ பிரச்சனை குழப்பம்னா நீ திரும்பி ஆண்டவரை நோக்கி பார். உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உன் வாழ்க்கையில் தரித்திரங்கள்லாம் மாறும். என் வாழ்க்கையில் இப்போ ஒரு குறைவு இல்லை. என்னை மட்டுமா நல்ல எபினேஸ்வராய் அவர் நடத்தி வந்தார். ஒரு நல்ல யெகோவா ராஃபா, ஒரு நல்ல யெகோவா சம்மாவாய் என் கூடவே அவர் இருக்கிறார். அவர் சொன்னாரா, உன்னை பேர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், நீ என் தாசன், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். எத்தனையோ விபத்துக்கள் வந்தாலும் அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அநேக நாட்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். மகனே மகளே பயப்படாதே, நீ திடன் கொள்ளு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போக இடமெல்லாம் உன் தேவநாயகத்தை உன்னோடு கூட வருவார். இந்த சாட்சிகள் மூலம் உங்கள் வாழ்க்கை கட்டப்படுங்க. என்னை ஒன்றுக்கு உதவாத என்னை அவர் தேடி வந்து என்னை ரசித்து வேறுபிரித்து அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அவருடைய ஊழியத்தை செய்ய என்னை பாத்திரவானாய் மாற்றிருக்கிறார். என்னை என் மனைவியும் கர்த்தர் பாத்திரவானாய் மாற்றிருக்கிறார். அநேக தேசங்களுக்கு எங்களை கொண்டு போக போகிறார். அநேக மக்களுக்கு சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற பிள்ளை என்னை மாற்றப் போகிறார். உங்களை அப்படி மாற்றுவார். இனி காலம் செல்லாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக நீ ஜாக்கிரதையாயிரு. உன் பாவங்களை விட்டு நீ மனம் திரும்பு. தெய்வ சமூகத்தில் உன்னை ஒப்புரவாகி அவரை நோக்கி பாரு. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். உன் அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் கழுவி அவனை சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் செய்வார். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே. ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். வேத்திர தொழில் வச்சிருக்கிறான், உன்னை காக்கும்படி அவன் கூட தான் இருக்கப்பா, நீ கவலைப்படாத. கர்த்தர் தாமே அவனை ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சியை கேட்குற எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சியின் மூலம் நீங்கள் யார் யாரெல்லாம் கேட்டாரோ உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். இதற்கு உதவின தானிலையா மனைவி பிள்ளைகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. அன்று ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை தந்தக்காக ஸ்தோத்திரம். அன்றே நான் என் வாழ்க்கையில் செய்த நல்ல உபகாரங்களுக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னை போல அநேக ஜனங்கள் விக்கிரகத்தின் பிடியிலிருந்து கட்டப்பட்டு இருக்கலாம் ஏசப்பா. அன்றே பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேத வஸ்திரப்படி எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. அன்று தொட்டு ரசித்து வேறு பிரித்து அன்றரே வேதத்தில் சொல்லப்பட்ட நானே உன் பரிகாரியாக கர்த்தர் எல்லா பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த சாட்சிகள் அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கிற சாட்சியாய் மாறட்டும் அப்பா. அநேக ஜனங்களுக்கு அன்றே புரோஜனம் உள்ள சாட்சியாக மாட்டோம்ப்பா. அன்றே கட்டப்பட்டவர்களை கட்டவிழிக்கிற சாட்சியாய், நொறுங்குண்ட இருதயத்தை கட்டுகிற ஒரு சாட்சியாய், அன்றே சிறுவப்பட்டவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியான இதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் சமூகத்தில் தருகிறோம்ப்பா. இந்த ஊழியாண்டில் கர்த்தரை பெரிதாக்க போறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அநேக நன்மைகள் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரப்பா. அன்று இதை போல் அநேக சாட்சிகள் இந்த ஊழியத்தின் மூலம் எழுப்பப்படுறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழியத்தில் பல நன்மைகளின் கர்த்தர் கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரப்பா. தேசம் எங்கும் ஆண்டவரை எழுப்புதத்தை பற்றி எறியப்படுறதுக்காக ஸ்தோத்திரப்பா. பாதுகாத்துக்கொள்ளும். அடியனுடைய சமூகத்தை தருகிறோப்பா. தானியேல் பாஸ்டர் குடும்பங்கள் நம்முடைய சமூகத்தை தருவோம். தெய்வ பிரசனத்தினாலே தெய்வ சத்தியத்தினால் நடத்தும்படியாக செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அன்றே மட்டுமா உதவி செஞ்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கப்பா. அன்றே இல்லை சாட்சி ஆசிரியத்துக்காக ஸ்தோத்திரம். மீ பிரேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினாங்க,
நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகர வழியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.